Hi friends, good morning, day 14. How I learned to love myself again. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு எந்த அளவுக்கு லவ் தேவைப்படும் அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சில பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே நம்ம லவ் பண்ணுறத மறந்துடுறோம். மற்றவங்க கிட்டேருந்து அதை எதிர்பார்க்குறோம். சில மாதங்கள் சில வருஷங்கள் கூட அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த அளவு லவ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத யாருங்க மெஷர் பண்ணுவா? யாருக்கு தெரியும்? 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று நமக்கு, இன்னொன்று கடவுளுக்கு. ஸோ 2 பேரை தவிர நமக்கு எந்த அளவு லவ் தேவைப்படுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவு லவ்வை நமக்கு நம்மளே கொடுத்துட்டா மட்டும்தான் நம்ம லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிக்கிட்டே வரும். ஸோ செல்ஃப் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 4 விஷயம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் பிலீவ் லேபிள். லேபிள்லாம் எப்படின்னா, இப்போ நம்மளை என்ன ஏதாவது ஒரு அடைமொழி மாதிரி வச்சு பேசுகிறாங்களே சில பேர். இவர் ஒரு சோம்பேறி, இவர் ரொம்ப கோவக்காரர், இவர் பங்க்சுவலாக இருக்க மாட்டார், இவர் ரொம்ப சண்டை போடுவார், இவர் எமோஷ்னலாக இருப்பார். ஸோ அந்த லேபிளை வச்சு நம்மளை சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லேபிளை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அது நீங்கள் கிடையாது அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம அது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செல்ஃப் லவ் ரொம்பவே அதிகமாகிடும். எக்ஸாம்பிள் என்ன, குழந்தைங்க கிட்ட போய் படிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, நீ நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் நிஜமாவே அந்த குழந்தை கொஞ்ச நாள் நான் நல்லா படிக்க மாட்டேன் போல், எனக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்ல. இதுவே நீ நல்லா படிக்கிற, இன்னும் நல்லா படி அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள். நம்ம மைண்டுக்கு நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் திங், அக்செப்ட் த மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமாம், நான் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால தான் இந்த தப்பு நடந்துச்சு, என்னால் தான் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு, நான் தான் காலையில் எந்திரிக்கலை, நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லவ்வோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகிடும். தேர்ட் திங், ஸ்டாப் கிரிட்டிசிசம். யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. ஸோ யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களையும் நீங்கள் கிரிட்டிசைஸ் எப்பயுமே பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நமக்கு வேலை இருக்குங்க, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டே இருங்க. ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னா, அக்செப்ட் த இம்பர்ஃபெக்ஷன். செடி, கொடி, மரம், எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. ஏன் எல்லா விஷயமும் பார்த்து நம்ம அப்படி இல்லையே அப்படிங்கிறத ஏன் நினைக்கிறீங்க? இம்பர்ஃபெக்ஷன் தாங்க அழகு. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருந்தால் அந்த குறை தான் நமக்கு அழகு அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடவுளோட படைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்குது. ஸோ அந்த இம்பர்ஃபெக்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கிறத டெய்லி நீங்கள் பார்ப்பீங்க. நிஜமாகவே லைஃப் ரொம்ப அழகாக மாறிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.